வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில இப்ப நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கல்லாகுளம் கிராமத்தைச் சேர்ந்த திரு மாதேஸ்வரன் அவர்களும் அதே பகுதியைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் ஜீவரத்தினமும் இணைந்து யோகா பற்றியான நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம கிட்ட வழங்க போறாங்க. இவங்க 2 பேரும் இணைந்து யோகாவை பற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம்ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் கல்லாகுளத்திலிருந்து மாதேஸ்வரன். இந்த யோகா தினத்திற்காக நம்மளிடையே திரு யோகா பயிற்றுனர் ஆசிரியர் அவர்கள் திரு ஜீவரத்னம் அவர்கள் நம்மளிடம் கலந்துரையாட வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இதை பற்றி கலந்துரையாடுவோம். திரு ஜீவரத்னம் அவர்களை நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் ஜீவரத்னம். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் கல்லாகுளம் அப்படிங்கிற ஊர்லேருந்து பேசுகிறேன். நான் 2006 தொடர்ந்து நான் அந்த யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. வாழும் கலை அமைப்பில் கடந்த 5 வருடங்களாக ஆசிரியராக நான் பணிபுரியுறேங்க. யோகா என்றால் என்ன, அதை பற்றி அதனுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய உடல், மூச்சு, மனம் இதெல்லாமே ஒருங்கிணைக்கிறதா யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே அப்பப்போ அந்த யோகா அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. பட் அதை நம்ம உணர்றதில்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு முழு ஈடுபாட்டோட நீங்கள் ஒரு செயல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உடல், மூச்சு, மனம் இதெல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுது. அப்போது எப்போ நம்மளுடைய உடல், மூச்சு, மனம் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுதோ அதுதான் யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இயந்திரத்தனமான வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மனம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓடி அலபாஞ்சிட்டே இருக்கிறதுனால இது ஒருங்கிணைக்கப்படாமல் நம்ம செயல்படுறதுனால நமக்குள்ள மன அழுத்தம், வெறுப்பு, கோபம் இதெல்லாமே இருக்குங்க. ஸோ இதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த மாதிரியான யோக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேத காலத்துக்கு முன்பிருந்தே இது இருந்ததா சொல்லப்படுது. வேத காலத்துக்கு முன்பிருந்தே இந்த யோகம் அப்படிங்கிறது தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிந்து சமவெளி பள்ளத்தாக்குலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. அந்த புதைப்படிவங்கள், யோகா பண்றதுக்கான உருவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யோகா பண்டைய காலத்திலிருந்து இருந்திருக்கு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேத காலங்களில் 4 வேதங்களாக அது தொகுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரன் மூலமாக பதஞ்சலி முனிவர் அதை 8 அங்கங்களாக நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 அங்கங்களாக அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற இதில் 8 அங்கங்களாக நமக்கு சொல்லியிருக்காரு. அதில் யமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சமூக நன்னடத்தை, ஒரு தனி மனிதன் சமூக நன்னடத்தையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியமம், நியமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசனங்கள், நம்ம செய்யக்கூடிய யோகாசனங்கள். அப்புறம் பிராணாயாமம், பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், பிரத்யாகாரம் அப்படிங்கிறது நம்முடைய புலன்களை உள்நோக்கி திருப்புறது. எப்போ பார்த்தாலும் சிந்தனை அலைகள் வெளியிலேயே ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா, அதை நமக்கு உள்நோக்கி திருப்புறதா பிரத்யாகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாரணை, தாரணை அப்படிங்கிறது மனதை ஒருமுகப்படுத்துறது. அதுக்கப்புறம் தியானம், தியானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆழ்ந்த ஓய்வு, எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் ஆழ்ந்த ஓய்வு நிலையத்தை நம்ம தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சமாதி, சமாதி அப்படிங்கிறது புத்தியில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதா சமாதி. அப்போது இந்த மாதிரி 8 அங்கங்களாக பதஞ்சலி முனிவர் இந்த நவீன உலகத்துக்காக கொடுத்துருக்காரு. ஸோ அதிலிருந்து தான் அதுக்கப்புறம் ஆன்மீக குருமார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பாமர மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி அதிலிருந்து அதோட சாரத்தை எடுத்து அப்படியே அந்த சாரம் மாறாமல் அப்படியே எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி, அப்புறம்
அதுக்கப்புறம் வந்த மகரிஷி மகேஷ் யோகி, அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக குருமார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆன்மீக குருமார்கள் பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கும் இந்த பயிற்சி வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த பயிற்சி வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு உலகம் முழுக்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யோகாவை பற்றி அருமையாக சொன்னீங்க. அதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒட்டி தொல்பொருள் ஆய்வாளர்கள் எல்லாம் கூட இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறத சொல்லியிருக்கிறீங்க. மிக அருமையான செய்திங்க. நாம் இந்தியர்கள் அனைவருமே இது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நவீன காலத்திற்கு தகுந்த மாதிரியே இன்ற குருமார்கள் வந்து பயிற்சிகளை வடிவமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இந்த எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எளிய மக்கள் கூட இந்த பயிற்சி பண்ணலாம்னா இது எந்த விதமான பயிற்சி முறைகள் இருக்குதுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ யோகா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பொதுவாக வந்து நம்ம யோகா அப்படின்னா என்ன நினைக்கிறோம்னா யோகாசனங்கள் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி இல்லாமல் நம்ம பதஞ்சலி முனிவர் சொன்ன மாதிரி அதில் வந்துங்க யோகாசனங்கள் அடங்கி இருக்குதுங்க, மூச்சு பயிற்சி, அப்புறம் தியானம், இது எல்லாமே கலந்தது தான் வந்து யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யோகாசனங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் மனம் இது எல்லாமே வலிமை பெறுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புலையும் மனசுலையும் இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் எல்லாமே வந்துங்க போயிடும். நம்ம உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். உடம்பு வந்துங்க நல்லா தளர்வாகி ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சியெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ண நம்முடைய வந்து நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யும். நம்மளுடைய நுரையீரல் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்முடைய இருதயம் வந்து நல்லா வேலை செய்யும். ரத்த ஓட்டம் வந்து ஒரே சீராக நடக்கும். அந்த கழிவுகளின் வெளியேற்றம் ஒரே சீராக நடக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்துங்க நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் எல்லாமே போய் நல்லா மூச்சு வந்துங்க நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு நல்லா வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த ஓய்வு கிடைக்குது. நம்முடைய சுரபிகள் எல்லாமே வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சுரபிகள் எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்முடைய நரம்பு மண்டலங்கள் ஒருங்கிணைக்குது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக ஏற்படுதுங்க. அதுக்கப்புறம் தியானம். நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு ஆழ்ந்த ஓய்வு கிடைக்குது. அப்புறம் நமக்குள்ள வந்து இந்த விழிப்புணர்வு வந்து அதிகமாகுது. நமக்குள்ளே விழிப்புணர்வு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம இந்த யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது நம்முடைய எனர்ஜி லெவல் வந்து பல மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அருமையாக அந்த பயிற்சிகளை பற்றி மேலோட்டமாக சொன்னீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எது சிறந்தது? அதாவது யோகா வந்து உடலுக்கான பயிற்சி சிறந்ததா, மூச்சுக்கான பயிற்சி சிறந்ததா, தியானத்தின் எது சிறந்ததாக இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழும் கலை அமைப்பில் வந்து ஆசிரியராக இருக்கேங்க. கடந்த 5 வருடங்களாக ஆசிரியராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2006 இந்த பயிற்சிகள் எல்லாமே நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் இது எல்லாமே வந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது இது ஒன்று நம்ம தனித்தனியாக வந்து பிரிச்சும் சொல்ல முடியாது. அதோட பலன்கள் சொல்லலாம். பட் அது நம்ம செய்யும்போது இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது தான் முழுமை அடையும். நம்முடைய யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் தொடர்ந்து பண்ணும்போது நம்ம உடல்லையும் மனதிலையும் முழு ஆரோக்கியத்தையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணும்போது தான் வந்து அது முழுமை அடையுது அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்மளுடைய வாழும் கலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே இருக்குது. அதில் வந்து வயது வரம்புக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். எப்படின்னா அதாவது 5 வயசுலேருந்து 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துங்க ஒரு பயிற்சி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் அதெல்லாமே நம்ம தரோம். கூடவே அவங்க சேர்ந்து விளையாட்டோட சேர்ந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்குறாங்க. அவங்களுடைய படிப்பில் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. தொடர்ந்து அவங்க வந்து நல்லா வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை எல்லாமே வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு இல்லைங்களா, அது வந்து முழுமையாக அவங்க வந்து ஒரு பூ மலர்ற மாதிரி அவங்களுக்கு திறமைகள் எல்லாமே மலர்ந்து அவங்க வந்து அது சிறப்பாக அவங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்த முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேருந்து 18 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து எஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய படிப்பு அந்த சமயத்தில் அவங்க உணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறையான பாதையில் அவங்க போகிறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே வந்துங்க அதில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே
நம்முடைய கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா யூத் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக ரொம்ப ரொம்ப அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ அவங்களுக்கெல்லாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா, அவங்க படிக்கிறாங்க, அடுத்தது வேலை, அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய ஐடியா அவங்களுக்கு இருக்கும். பட் அதை வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும், ஒரு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து ஒரே எல்லாத்த பற்றியும் சிந்தனைகள் வந்து நம்ம ஒரே சமயத்தில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும், ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் நம்ம கொடுக்கும்போது அவங்க மனசு வந்து தெளிவாயிரும், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சிறப்பாக இருக்கும். ஒரு நேர்மறையாக எப்பவுமே ஒரு நேர்மறையான சிந்தனையோட நேர்மறையான பாதையில் எப்பவுமே அவங்க வந்து போகிறதுக்கு அந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மூச்சு பயிற்சி, யோகாசனம், தியானம் எல்லாமே அடங்கி இருக்குதுங்க. இப்போ யோகாசனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயசானங்கள் வந்து கொஞ்சம் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரியான ஆசனங்கள் எடுத்து பண்ணலாம். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆசனங்கள் தனித்தனியாக ஆசனங்கள் இருக்குது, அது நம்ம சொல்லிக் கொடுப்போம். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். அதான் எல்லாருமே பண்ணுற மாதிரி ரொம்ப எளிமையான பயிற்சியாக தான் இருக்கும் நம்ம வாழும் கலை அமைப்பில். மிக அருமையாக 3 பிரிவில் இந்த பயிற்சி அமைப்பு வடிவமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறீங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே இதில் பயன்படக்கூடிய விஷயமா இருக்குது. அதோடு சேர்ந்து யோகா, அதுக்கப்புறம் வந்து தியானம், மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் தியானம், இப்படி வழிமுறையாக போகும்போது இந்த பயிற்சி முழுமையாக நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் சக்தி அளிக்கிறத பற்றி மிக அருமையாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இன்னும் இதுலேயே வந்து ஏதாவது சிறப்பு பயிற்சிகள்னு இருக்குதுங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா அருமையாக இருக்குங்க. அப்படி ஏதாவது சிறப்பு பயிற்சி இருந்ததுன்னா மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. இதில் வந்து சிறப்பு பயிற்சிகள் இருக்குங்க. எப்படின்னா நான் சொன்ன இந்த வயது வரம்புக்கு சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்துங்க ஒரு காமனாக நம்ம வாழும் கலை அமைப்பில் ஒரு மையமான ஒரு பயிற்சி அப்படின்னா சுதர்ஷன் கிரியா அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சிங்க. சுதர்ஷன் கிரியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மூச்சு பயிற்சி யார் வேணாலும் ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக வந்து அதை கற்றுக்கலாம். அதோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சுதர்ஷன் கிரியா பயிற்சி வந்து தொடர்ந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் அது வந்து 33% வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33% வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் நம்முடைய மன அழுத்தம் வந்து குறையுது. பொதுவாக வந்து நம்ம மன அழுத்தத்தோடு இருக்கும்போது சீரம் கார்டிசால் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து சுரக்குதுங்க. அப்போது பல மடங்கு வந்து அதோடைய சுரப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போது தொடர்ந்து ஒரு 4 வாரங்கள் வந்து இந்த சுதர்ஷன் கிரியா பயிற்சி வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதோட அளவு பார்த்தீங்கன்னா 40% வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. நம்முடைய மகிழ்ச்சி, உற்சாகம் பல மடங்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து சுதர்ஷன் கிரியா பண்ணுறது மூலமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.artofliving.org அப்படின்னு உள்ள போய் பைண்டின் சுதர்ஷன் கிரியா அல்லது சுதர்ஷன் கிரியா மூலமாக என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் ரீதியாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அப்புறம் மன ரீதியாக என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, அப்புறம் ஆன்மீக ரீதியாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு அதோடைய முழு பலன் வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து நேரம் கிடைக்கும்போது அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுதர்சன கிரியாங்கிற பயிற்சியை பற்றி சிறப்பான பயிற்சி, அதை பற்றி அருமையாக சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்காக அதிக செலவிட வேண்டியதும் இருக்குது, மருத்துவத்திற்காக செலவிடணும், அதுக்கான நோய்களும் அதிகமாக பெருகிட்டு வருது. அதுக்கான காரணம் என்னங்க? இந்த யோகா, தியானம், இந்த மூச்சு பயிற்சி, இதன் மூலிமா அதுக்குள்ளான தீர்வுகள் எவ்வாறு கிடைக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இயந்திரத்தனமான வாழ்க்கை முறையில் இந்த பயிற்சி வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? ஏன்னா இப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் பேசப்படக்கூடியது என்னன்னா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தான். மன அழுத்தம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே வந்து மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிருது. அவங்களே கத்தி கூப்பாடு போட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பிடிவாதம் அதிகமாகி கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் அதே மாதிரி மன உளைச்சல்ல மன அழுத்தத்திலேயே இருக்கும்போது என்ன ஆகுனா குடும்பத்தில் உறவு முறைகள் நம்மளுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது இல்லைங்களா? அப்போது இதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்துங்க நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம்.
தினமும் காலையில் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் டெய்லி இந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அப்படின்னு வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நார்மலாக வந்துங்க பார்த்தோம்னா நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக வந்து நம்ம போய் வேலை செய்வோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆக என்ன ஆகுதுங்க, அப்படியே வந்து நம்ம உடம்பு சோர்வாயிருது, நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் அப்படியே வந்து இறங்கிடுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, நமக்குள்ள வந்து ஒரு சோர்வு வந்துடுது. சோர்வு வந்துச்சுனாலே வந்து நம்ம களைப்படைஞ்சிருவோம். அப்புறம் என்ன ஆகுதுங்க, உடனே ஒரு கவலை, ஏதாவது ஒன்று வெறுப்பு, அந்த சமயத்தில் நம்ம ஏதாவது நிறைய வேலை செய்யணும், குறைஞ்ச நேரத்தில் நம்ம அதிக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சுனாலே நமக்குள்ள வந்து மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உடனே அந்த சமயத்தில் வேற யாராவது வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு வெறுப்பு, கோபம் வந்து இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சமயத்தில் நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா. அப்போது நம்ம எனர்ஜி லெவல் எப்போ நமக்குள்ளே அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து நமக்குள்ளே வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு உற்சாகம், ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து நம்ம எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியும் இல்லைங்களா. அப்போது அந்த எனர்ஜி லெவலை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த பயிற்சியை நம்ம பண்ணுறோம். நம்முடைய உடல்லையும் மனசுலையும் அந்த எனர்ஜி லெவலை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் அதை அப்படியே நாள் முழுக்க வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காகவும் தான் வந்துங்க இந்த மாதிரியான யோகாவெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுறோம். அப்போது இதுக்கான பொறுப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. பொதுவாக வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் அவங்க டாக்டர் சொல்கிறாங்க போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, யோகா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தான் வந்து எல்லாரும் இந்த பயிற்சிக்கு வராங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கான பொறுப்பை நீங்களே எடுத்துக்கணும். நம்ம நல்லா இருக்கும்போதே இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்னும் நம்மளுடைய உற்சாகத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் அதிகப்படுத்திக்க முடியும். நம்முடைய உடல்லையும் மனசையும் இன்னும் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லைங்களா. அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. மிக மிக அருமையாக சொன்னீங்க. அதாவது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை விட நோய் வந்து மருத்துவரிடம் சென்று அவர் போய் பயிற்சி எடுத்து சொல்லி அப்புறம் பயிற்சி எடுத்து அந்த நோயை எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணி நோயை குணமாக்குவது என்பது சற்று கடினமான விஷயம். அதற்காக நாம் ஆரம்பத்திலிருந்தே இந்த பயிற்சியை மேற்கொண்டோம்னால் நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்பதை மிக அழகாக விரிவாக அருமையாக சொல்லிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி முறையில் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பயிற்சி முறைகளை சொல்லியிருக்கிறீங்க. அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சிக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனுடைய சிறப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஏன் நம்ம மூச்சுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம மூச்சு தான் வந்துங்க நம்ம உடலில் மிகப்பெரிய ஒரு ஆதார சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நார்மலாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து 4 வகைகளில் சக்தி கிடைக்குதுங்க. அதாவது நம்ம எடுத்து விடக்கூடிய மூச்சு, அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அப்புறம் நம்ம ஓய்வு தூக்கம், அதில் வந்து நமக்கு சக்தி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம இருக்கிறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. இப்போது இந்த 4 வகையில் வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி லெவல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உணவு பார்க்கலாம். உணவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது இல்லைங்களா. அப்போது எந்தெந்த மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தானிய வகைகள், இது எல்லாமே வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த எனர்ஜி லெவல் வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உடனடி சக்தியை கொடுக்குறோம். அப்புறம் ரெண்டாவது ஜீரணம் வந்து நமக்கு வந்து எளிதாக நடந்துடும். நம்முடைய ஜீரணம் வந்து சீக்கிரம் நடந்து நமக்கு வந்து அதனுடைய அந்த லிக்விட் அந்த உயிர் சத்துக்களை வந்து நமக்கு வந்து உடனடியாக வந்து சக்தியாக மாறிடும். அப்போது இந்த மாதிரியான உணவுகள் அதாவது மற்ற உணவுகளை விட இந்த மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக சேர்த்திக்கும் போது அந்த பிராணசக்தி லெவலை வந்து நம்ம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூக்கத்தில் வந்து நமக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போ வந்து நம்ம தினமும் வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம் அப்படின்னா காலையில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வேலை செய்ய முடியும். அப்படி இல்லாமல் நம்ம சரியாக தூங்கலை, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படிங்கும்போது நம்ம காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியாது இல்லையா. ஒரு களைப்பாக, ஒரு சோர்வாக, ஒரு தூக்க கலக்கத்தோடு தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா. அப்போது அந்த ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த ஒருத்தருடைய உடல், வயது, வேலை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நிறைய தூங்குனா நமக்கு வந்து நிறைய எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை இல்லைங்களா. நிறைய தூங்குனாலும் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்காது, அப்போ வந்து சோர்வா தான் இருக்கும். அப்போ 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேர தூக்கம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா. அப்ப அதே மாதிரி உணவும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சரியான உணவு அப்புறம் சரியான அளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவுல நமக்கு சக்தி கிடைக்குது அப்படிங்கிறக்கா நிறைய சாப்பிட்டா நிறைய எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. சரியான உணவு, சரியான அளவு, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகிழ்ச்சியான மனம். இதுல வந்து நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. எப்பெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா, ஒரு நல்ல எண்ணங்களோட, நேர்மறையான எண்ணங்களோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனசு வந்து நல்லா விரிவடைஞ்சு அந்த எனர்ஜி லெவல் வந்து நம்மளால நல்லா உணர முடியும். அப்படி இல்லாம ஒரு நெகட்டிவா பேசிட்டு, நெகட்டிவான ஒரு சிந்தனைகளோட ஒருத்தர் வந்து நம்ம குற்றம் குறை சொல்லிட்டு வீண் பேச்சு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து லாஸ் ஆயிரும். நம்மளுடைய எனர்ஜி வந்து அப்படியே கீழே இறங்கிரும். அப்படி இல்லாம நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறோம், இசை கேட்குறோம், ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கேட்குறோம் அப்படின்னா நம்முடைய எனர்ஜியில் வந்து அப்படியே வந்து நல்லா ஹையில் இருக்கும். சரிங்களா. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நமக்கு எனர்ஜி கிடைக்குது, அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஓய்வு அதுல வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய அமைதியான மனம் அல்லது சந்தோஷமான மனம் எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்த எனர்ஜி லெவல் நமக்கு வந்து அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு. சரிங்களா. இப்போ நம்ம சாப்பிடாம கூட நம்மளால ஒரு 2-3 நாள் இருக்க முடியும் இல்லைங்களா. அப்புறம் தூங்காமையும் கூட ஒரு 2 நாள் நம்மளால சமாளிக்க முடியும் இல்லைங்களா. ஆனா இந்த மூச்சு எடுத்து விட எடுக்காம நம்மளால இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த மூச்சு தான் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஆனா அது மேல வந்து நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. அது மேல நமக்கு வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தும் போது என்ன ஆகுனா அந்த எனர்ஜி லெவலை வந்து நம்ம அதிகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம மூச்சு பயிற்சி வந்து நம்ம அதிகமா வந்து இதுல வந்து நம்ம சொல்றோம். நார்மலா வந்து நம்ம நுரையீரல வந்து ஒரு 30% நம்ம பயன்படுத்துறோம். நார்மலா நுரையீரல் 30% நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது நுரையீரல வந்து 80-90% நம்ம முழுமையா நம்ம பயன்படுத்துறோம். அப்போ அப்படி முழுமையா நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள நிறைய மாற்றங்கள், நம்ம ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்குது, உள்ளுக்குடிக்க அந்த கழிவுகள் வந்து சீக்கிரமா வெளியில போயிருது. அந்த டாக்ஸின்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, ரத்தத்தில் கூடிய கழிவுகள் வந்து சீக்கிரம் வெளியில போயிருது. அப்போ நம்ம உள்ள எடுக்கக்கூடிய மூச்சு என்னன்னா ஆக்சிஜன் இல்லைங்களா, அது வந்து நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குது. வெளியில விடக்கூடிய மூச்சு வந்து கார்பன் டை ஆக்சைடு, அது வந்து நம்ம கழிவுகளை வந்து முழுமையா வெளியேற்றுது இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம எடுத்து விடக்கூடிய மூச்சு தான் வந்து முழுசா வந்து நம்ம உடம்பு வந்து சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள்ல 90% கழிவுகள் வந்து நம்ம எடுத்து விடக்கூடிய மூச்சு மூலமா தான் வெளியில போயிட்டு இருக்குது. மீதி 10% தான் வந்துங்க யூரின், மோஷன் அதுல வெளியில போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே மிகப்பெரிய ஆதார சக்தி அப்படின்னா அந்த மூச்சு தான். அப்போ இந்த மூச்சு மேல வந்து நம்ம கொஞ்சம் கவனம் வைக்கணும். ஏன்னா இந்த மூச்சு தான் வந்து நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் இடையில ஒரு பாலமா இருந்து செயல்படுது. அதாவது செயல்பாடுகள் நிறைந்த வெளி உலகத்திற்கும் அமைதியான உள்ளுலகத்திற்கும் இடையில ஒரு பாலமா இருந்து செயல்படுறது நம்முடைய மூச்சு தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல மனசுல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மூச்சின் போக்கு மாறும். நீங்க கவனிச்சிருக்கலாம், நீங்க வந்து சந்தோஷமா இருக்கும்போது அந்த மூச்சு வந்து ஒரு லைட்டா இருக்கும், லைட்டா ஃபீல் பண்ண முடியும். ஆனா அதே வந்து நீங்க துக்கமா இருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த மூச்சின் போக்கு வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதே வந்து நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா அப்போ அந்த மூச்சு வந்து வேக வேகமா போயிட்டு வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அது மாதிரி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி, நம்ம மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மூச்சின் போக்கு மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து மூச்சு வந்து ரொம்ப சூடா இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த உடல்லையும் மனசுலையும் நம்ம முழு ஆரோக்கியத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மூச்சை வச்சு நம்ம அதை வந்து திறமையா உபயோகிச்சோம் அப்படின்னா முழு ஆரோக்கியத்தை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா. அதுக்காகத்தான் இந்த மூச்சு பயிற்சியில வந்து நம்ம வந்து அதிகமா வந்து இது பண்றோம். மிக அருமையா இந்த மூச்சு பயிற்சி பத்தி சொன்னீங்க. மூச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வினுடைய ஆதாரமா இருக்குது. அதை பத்தி நிறைய பயிற்சிகள் எப்படி நன்மை அளிக்குதுங்கிற பத்தி அருமையா மூச்சு பயிற்சி பத்தி சொன்னீங்க. இது எல்லாம் அனைவருமே இந்த மூச்சு பயிற்சி பின்பற்றினாலே நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மை கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைய நவீன உலகம், இயந்திர உலகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை அதிகமாகி விவாகரத்துக்கள் இப்படி பார்த்தீங்கன்னா குடும்பம் பாதிக்கப்படுதுங்க. இதுக்கு இந்த பயிற்சி மூலியமாக ஏதாவது தீர்வு இருக்குதுங்களா? இது ஏதாவது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. ஏன்னா எப்பெல்லாம் வந்து நமக்கு அந்த சோர்வு, கவலை, இந்த வெறுப்பு, கோபம் இந்த மாதிரி எல்லாம் வருது, அப்பெல்லாம் வந்து நம்ம மன அழுத்தத்தில் இருக்கிறது தான் அர்த்தம் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய வாழும் கலை அமைப்பினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் மன அழுத்தம் இல்லாம முழு ஆரோக்கியத்தோட வாழணும், வன்முறையற்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த பயிற்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பயிற்சியை வடிவமைத்தவர் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்கள். ஸோ அவரோட வழிகாட்டுதல் தான் இந்த பயிற்சி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. உலகெங்கிலும் கிட்டத்தட்ட 156 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த பயிற்சி வந்து நடந்துட்டு இருக்குது. கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த பயிற்சியினுடைய பலனை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி வந்து இவ்வளவு வேகமாக வளர்ந்துருக்கு, இவ்வளோ நாடுகளுக்கு போயிருக்கு அப்படின்னாவே நம்ம அதிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து இது வந்து பலனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த நடைமுறை வாழ்க்கையில் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த மன அழுத்தத்தை விடுபடுறதுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறை கைதிகளுக்கான பயிற்சிகளும் நம்ம இது இருக்குதுங்க. இதில் பிரிசன் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கான பயிற்சிகள், ஏன்னா அவங்க வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த சமயத்தில் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு குற்ற செயல் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ குற்றங்கிறது அந்த மாதிரி சமயத்தில், விழிப்புணர்வு இல்லாத சமயத்தில் தான் நடக்குது. எப்போ நமக்குள்ள ஒரு அறியாமை விழிப்புணர்வு இருக்குதோ, விழிப்புணர்வு இல்லையோ அந்த சமயத்தில் தான் அந்த குற்றம் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், இந்த மாதிரி நான் எப்படி நடந்துக்கிட்டேன், இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையிலும் முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான பயிற்சிகளும் இந்த அமைப்பில் இருக்குதுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான பயிற்சிகள், எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்த மாதிரியான பயிற்சிகள் இந்த வாழும் கலை அமைப்பில் இருக்குதுங்க. இப்போ மிக அருமையாக சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ மன அழுத்தத்தை பற்றி நீங்கள் அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணினி உலகத்தில், கம்ப்யூட்டர் துறையில் பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக மன அழுத்தத்துக்கு பாதிக்கப்படுறதாகவும், சில குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி, மன அழுத்தம் ஆளாகி இன்றைக்கி பெரும் பிரச்சனை நாடு சந்திச்சுக்கிறதா, உலகமே சந்திச்சுக்கிறதா இன்றைக்கி பத்திரிகை செய்திகளெல்லாம் கூட ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க புள்ளி விவரத்தோட. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு உண்டான வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி மன அழுத்தம் வர்றதுக்கு காரணமே நம்ம உடல்லையும் மனசுலையும் நம்ம அந்த அதிக அழுத்தம் நமக்கு வந்துடுது இல்லைங்களா? நம்ம நிறைய வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் நமக்கு வந்துருச்சுனாலே மனசுலேயும் வந்துங்க மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிருது. அப்போது இதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்துங்க நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் வந்துங்க யோகா அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது, யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு சொல்றாரு பதஞ்சலி முனிவர். அதாவது ஸ்கில் இன் ஆக்ஷன், நீங்க செய்யக்கூடிய செயலை திறமையா செய்யறதா வந்து யோகா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க ஏதோ ஒரு துறையில திறமையானவராக இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு வேலையில நீங்க திறமையானவராக இருப்பீங்க. அப்போ அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த யோக கொள்கை தான் உங்களுக்குள்ள தானா நடக்குது. உங்களுடைய உடல், மூச்சு, மனம் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்படுது, அந்த சமயத்தில் செயல்பட்டு இருக்கு. அதனால தான் உங்களால் அதை வந்து திறமையாக செய்ய முடியுது இல்லைங்களா? அப்போது அதை தொடர்ந்து வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்துங்க ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யோக சித்த விருத்தி நிரோத அப்படின்னு சொல்றாரு பதஞ்சலி முனிவர். அதாவது இந்த மாதிரி வெளியில நிறைய சிந்தனைகளில் ஓடிட்டு கூடிய இந்த மனசை வந்து, அதாவது இந்த மனசோட இயல்பு என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நடந்து முடிஞ்ச நிகழ்வுகள் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கும்.
கடந்த கால நிகழ்வுகள் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கும். இல்லைன்னா எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு எதிர்பார்ப்போட இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இறந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனசு வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல நிகழ்காலத்துக்கு கொண்டு வர்றதா வந்து யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து இந்த மூச்சு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளோட மனசை வந்து நீங்க நேரடியா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணா கட்டுப்படுத்த முடியாது. நிறைய பேர் எத்தனையோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனா முடியாது. ஆனா இந்த மூச்சு மூலமா அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த மூச்சு பயிற்சி மூலமா அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா இது வந்து ஒரு பட்டம் பறக்க விடுற மாதிரி, சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய பட்டம் அதுதான் வந்து உங்களுடைய மனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூல் தான் வந்து உங்களுடைய மூச்சு. அப்போ அந்த நூலை வந்து நீங்க திறமையா உபயோகிக்க கத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பட்டத்தை வந்து நம்ம எங்க நிலைநிறுத்த முடியுமோ அங்க நிலைநிறுத்த முடியும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான மூச்சு பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது நம்ம உடல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், நம்ம மைண்ட்ல ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும், நம்மளோட உணர்வுகள் உணர்ச்சிகளை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், நம்மளுடைய எண்ணங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். இதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம மனசை வந்து ஒரு சமநிலையில வச்சுக்க முடியும். இதைத்தான் வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்போ உங்க மனம் வந்து சமநிலையில் இருக்குதோ அதுதான் யோகம் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா இப்போ எல்லாம் அமைதியா இருக்கும்போது, நம்ம சுத்தி அமைதியா இருக்கும்போது நம்ம அமைதியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லைங்களா? ஆனா அதே வந்து நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சமாளிக்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த சமயத்துல நம்ம வந்து நம்ம மனம் ஒரு சமநிலையில் இருக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லைங்களா? இப்போ ஒரு நீரூற்று பக்கத்துல ஒரு தண்ணி பாட்டில் இருக்குன்னா அதுக்கு வந்து மதிப்பு இல்லை. ஆனா அப்படி இல்லாம அது ஒரு பாலைவனத்துல ஒரு அந்த தண்ணி இருக்கு அப்படின்னா அதுக்கு தான் மதிப்பு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி யோக பாதையில போறவங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு அமைதியா இருப்பாங்க, ஒரு ஸ்கில்ஃபுல்லா அவங்க வந்து வேலை செய்வாங்க. ஸ்கில் இன் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு திறமையா ஸ்கில்ஃபுல்லா செயல்படுவாங்க. அப்போ இந்த பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா வயதினரும் தொடர்ந்து இந்த பயிற்சி எடுத்துக்கும் போது அவங்க உடல்லையும் மனசுலையும் நல்ல ஒரு ஆற்றலை வந்து மேம்படுத்திக்க முடியும். வாழ்க்கையை வந்து இன்னும் உற்சாகமா சந்தோஷமா ஆனந்தமா கொண்டு போக முடியும். மிக அருமையா இன்னைக்கு சொல்லியிருக்கிறீங்க. இந்த யோகாசனத்தை பற்றியும் மூச்சு பயிற்சி தியானம் இன்னைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலையில் இது எவ்வாறு பயன்படுகிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி இந்த பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டதை பற்றி அருமையாக சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டிருக்கிற நேயர்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் என்னன்னா, இந்த யோகாசனத்தை எங்கே கற்றுக்கிறது, யார்கிட்ட முறையாக கற்றுக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதை போக்கும் விதமாக நீங்கள் வந்து உங்களுடைய கைபேசி என்ன சொன்னீங்கன்னா மிகவும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த வாழும் கலை அமைப்பில் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் சொல்கிறேங்க, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8870826042. இந்த நம்பருக்கு நீங்கள் அழைச்சி என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இன்றைய தினத்துல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில யோகா பற்றியான நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். யோகா பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சாரம்சங்கள் என்ன அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றியான உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குவது ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ், ஆத்ம நிர்பார் பாரத், விக்யான் பிரசாத் மற்றும் அறிவியல் பலகை.